தன்னுடைய சிறுவயதிலிருந்து நாட்டிற்காக உழைத்தவர். 14-15 வயதிலிருந்து போராட்டங்களில் கலந்து கொண்டவர். 14 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் சுதந்திர போராட்டத்திலே. 7 ஆண்டுகள் சிறையிலே வாடியவர். எந்தவிதமான அரசு பொறுப்புகளையும் ஏற்காமல் இருந்தாலும் கூட அவருடைய சீரிய செயல்பாடுகள் அனைத்து அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் அமைச்சராக இருந்தபோது ஐயா அவர்கள் ஒரு கடிதம் எனக்கு கொடுத்து அனுப்பினார்கள். ஐயா அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்தவர், நான் நாகர்கோவிலைச் சேர்ந்தவன். மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். வனகுடியிலே அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரம், ஒரு விபத்து நடந்தபோது அந்த விபத்து நடந்த ஓரிரு நிமிடங்களுக்குள்ளாக நான் அங்கே கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பல பேர் மரணமடைந்திருந்தார்கள். அந்த இடத்தில் ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். அதற்கான செயல்பாடுகளையும் இறங்கி கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில்தான் நல்லக்கண் ஐயா அவர்கள் ஒரு கடிதத்தை எனக்கு அவருடைய தோழர்கள் மூலமாக எனக்கு கொடுத்து அனுப்பினார்கள். நான் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு